அமெரிக்கால நிறைய வருஷம் வேலை பார்த்து கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு. கேரளாவுல சங்கனாச்சேரியை சேர்ந்த 65 வயசான போஸ்கர் அப்படிங்கிறவரு. அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்க. ஆனா அவர் மகன் பினுவை நினைச்சுதான் அவருக்கு எப்போதுமே ரொம்ப கவலை. ஏன்னா பினுவுக்கு மனசு சரியில்லை, அடுத்தவங்க சொல்றத மட்டும்தான் கேட்பான், சொந்தமா ஒரு முடிவு கூட எடுக்க மாட்டான். அதனால பினுவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா புள்ள குட்டி பிறந்துட்டா வாழ்க்கை செட்டில் ஆயிடும்னு போஸ்கரும் அவரோட மனைவியும் நம்புனாங்க. இவனோட நிலைமைக்கு ஏத்த மாதிரி ஏழை வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. அப்போதான் படிச்ச டிகிரி முடிச்ச ஒரு பொண்ணு சரின் பினுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. போஸ்கர் குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம். அதனால இந்த வீட்டுக்கு வந்தா தன்னோட வாழ்க்கை செக்யூர்டா சொகுசா இருக்கும்னு செரீனோட பெற்றோரும் நினைச்சாங்க. அப்படி 2001 செரீனுக்கும் பினுவுக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சதும் செரீனும் அமெரிக்காவுக்கு போனா கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு பிறந்தான். ரொம்ப வருஷம் அமெரிக்கால இருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்கர் மனைவி இறந்து போக இனிமே ரிட்டையர்டு லைஃபை நம்ம ஊர்லயே நிம்மதியா கழிக்கலாம்னு போஸ்கர் முடிவு பண்ணி இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு. சங்கனாச்சேரியில இருக்கிற அவரோட பெரிய பங்களாவுல மகன் பினு, மருமகள் செரீன், பேத்தி ஐஸ்வர்யாவோட தங்க ஆரம்பிச்சாரு. வீட்டு வேலைக்கு ஒரு ஆளும் ஒரு டிரைவரும் இருந்தாங்க. வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போஸ்கருக்கு அவரோட பேத்தி ஐஸ்வர்யா தான் உலகம். 65 வயசுல அந்த பொண்ணோட விளையாடும் போது அவருக்கு திரும்பவும் சின்ன பிள்ளையா ஆனது போல ஒரு ஃபீலிங். கொலை நடந்த ராத்திரி, அது நவம்பர் 8, 2009. போஸ்கருக்கு பழக்க தோஷத்துல விடியற் காலையிலேயே எழுந்து சின்ன சின்ன வீட்டு வேலைகளை பார்க்கிறது வழக்கம். ஆனா அன்னைக்கு ரொம்ப நேரமாகியும் அவர் ரூமை விட்டு வெளியே வரல. மருமகள் செரீனுக்கு பதற்றமா இருந்துச்சு. போய் பார்க்கலான்னு ரூம் பக்கத்துல போனப்போ தரையில ஏதோ கொட்டி கிடந்ததை பார்த்தா. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ஷாக். போஸ்கர் படுக்கையில உயிர் இல்லாம கிடந்தாரு. அது மட்டும் இல்ல, மிளகாய் தூள் எல்லா இடத்துலயும் தூவி கிடந்துச்சு. தரையில ஏன் போஸ்கரோட உடம்பு மேல கூட தூவி இருந்துச்சு. ரூம்ல இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய காணாம போயிருந்ததையும் செரீன் கவனிச்சான். இதையெல்லாம் பார்த்ததும் மாமனார் சாகல, கொல்லப்பட்டு இருக்காருன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. பயந்து போய் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களை கூப்பிட்டா. உடனே போலீஸுக்கும் தகவல் போச்சு. அப்போ அந்த ராத்திரி போஸ்கருக்கு என்னதான் ஆச்சு, யாரு அவரை கொல்லணும்னு நினைச்சா? இந்த கதை அமெரிக்கால ஆரம்பிச்சு இந்தியால முடிஞ்ச ஒரு வித்தியாசமான கேஸ். பேராசை, காமம், சுயநலம், மனசாட்கொண்டா மனுஷன் எந்த எல்லைக்கும் போவான்னு காமிச்ச கேஸ் தான் இந்த போஸ்கர் குரியன் அவர் வழக்கு. போலீஸ் யாரு மேல சந்தேகிச்சாங்க? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க. காலையில பார்க்கும்போது வீட்டோட முன் கதவும் பின் கதவும் திறந்து இருந்துச்சு. செரீன் பூட்டை மறந்துருப்போம்னு சொன்னா. ஆனா வேலைக்காரனும் டிரைவரும் கதவெல்லாம் நேத்து ராத்திரி பூட்டி இருந்தோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி போஸ்கர் ரூம் வாசல்ல மிளகாய் தூள் கொட்டி கிடந்துச்சு. ரூமுக்குள்ள பூட்டை உடைச்சதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. கிட்டத்தட்ட 1,11,000 ரூபாய் மதிப்பிலான பொருளும் முக்கிய சொத்து பத்திரங்களும் காணாம போயிருந்துச்சு. அண்டை வீட்டுக்காரர் ஒரு க்ளூ கொடுத்தாரு. கொலைக்கு முந்தின நாள் ராத்திரி 10:45 மணிக்கு போஸ்கர் வீட்டு வாசல்ல ஒருத்தன் சந்தேகமா நின்னுகிட்டு இருந்ததா சொன்னாரு. பிரேத பரிசோதனையில போஸ்கர் உடம்புல நிறைய காயம் இருந்துச்சு. மூச்சு திணறல், ஸ்ட்ராங்குலேஷன் ஏற்பட்டு நெரிச்சு கொன்னு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஆனா போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த கொலையை ஒரு வெளியாள் பண்ணி இருக்க முடியாது, வீட்டுக்குள்ள இருந்தவங்க தான் பண்ணியிருக்கணும். போஸ்கர் வீட்ல 2 பொமரேனியன் நாய்கள் இருந்துச்சு. வெளியில இருந்து யாரும் வந்தா அதுங்க பயங்கரமா குறைக்கும். ஆனா அன்னைக்கு ஒரு சத்தமும் இல்ல. அப்போ கொலையாளிக்கு நாய்களை தெரிஞ்சிருக்கணும். கதவு திறந்திருந்துச்சு, ஆனா உடைச்ச அடையாளம் இல்ல. அப்போ உள்ள இருக்கிறவங்க தான் கதவை திறந்து விட்டுருக்கணும். வெளியில இருந்து வந்த கொள்ளையன் எதுக்கு சமையலறைக்குள்ள போய் மிளகாய் தூளை தூவி வைக்க போறான்? இது நிச்சயம் உள்ள இருந்தவங்களோட வேலைதான். சொத்துக்காக நடந்த சண்டை. போலீஸ் வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில சந்தேகம் ஒருத்தவங்க மேல விழுந்துச்சு. அது வேலைக்காரனும் இல்ல, டிரைவரும் இல்ல, அது மருமகள் செரீன் மேலதான். செரீனுக்கும் மாமனார் போஸ்கருக்கும் எப்பவும் சண்டை தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்கால செரீனுக்கு ஒரு வேலை கிடைச்சது. ஆங்கிலம் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டா. ஆனா அவளோட புருஷன் பினுவுக்கு மனசு சரியில்லாததால செரீன் மத்த ஆண்களோட ரகசியமா பழகிறது, சரக்கடிக்கிறதுன்னு கட்டுப்பாடே இல்லாம நடந்துகிட்டா. போஸ்கர் இதையெல்லாம் கண்டிச்சப்போ, உன் மகனோட நான் வாழணும்னா எனக்கு பணம் கொடு, இல்லைன்னா சொத்து எல்லாத்தையும் என் புருஷன் பேர்ல எழுதி வைன்னு மிரட்ட ஆரம்பிச்சா. ஒரு தடவை மாமியாரோட கிரெடிட் கார்டை திருடி நிறைய செலவு செஞ்சு போலீஸ் கேஸ் ஆகி
செரின் 1 மாசம் ஜெயில கூட இருந்தா. போஸ்கர், நீ நல்லா இருந்தா எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனாலும் செரினோட பழக்கம் மாறல. அதனால போஸ்கர் என்ன பண்ணினாருன்னா, அமெரிக்கால எழுதி வச்சிருந்த எல்லா உயிலையும் ரத்து செஞ்சாரு. பேங்க்ல இருந்த எல்லா டெபாசிட்ல இருந்தும் செரின் பேரை நீக்கிட்டாரு. செரினுக்கு 1 பைசா கூட கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இத அறிஞ்சதும் செரினுக்கு பயங்கர கோபம். போஸ்கர் செத்து போனா தான் வீட்டை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும்னு நினைச்சா. செரின் அவளோட காதலன் பாசித் அலி கூட சேர்ந்து மாமனாரை கொல்ல பிளான் பண்ண ஆரம்பிச்சா. பாசித் அலி அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் நிதின், ஷாவ் ரஷீத், இவங்க 3 பேரையும் கொலைக்கு கூட்டாளி ஆக்கிக்கிட்டான். நவம்பர் 7ஆம் தேதி ராத்திரி செரின் டிரைவர் வாங்கி கொடுத்து தூக்க மாத்திரை கலந்த சாப்பாட்டை கொடுத்து நாய்களை மயங்க வச்சான். வீட்டுல எல்லாரும் தூங்கினதும் பாசித் அலி உள்ள வரதுக்காக கதவை திறந்து விட்டா. 3 பேரும் போஸ்கர் ரூமுக்குள்ள போனாங்க. ஃபர்ஸ்ட் குளோரோஃபார்ம் நினைச்ச துணியை அவர் மூக்குல வச்சு கொல்ல பார்த்தாங்க. ஆனா போஸ்கர் முழிச்சு எழுந்துட்டாரு. உடனே பாசித்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் தலையணையால அவர் மூஞ்சியை அழுத்தி பிடிச்சான். இன்னொருத்தன் காலில் மிதிச்சான். பாசித் ஒரு டவலை எடுத்து அவர் கழுத்தை இறுக்கி நெரிச்சான். போஸ்கர் மூச்சு திணறி செத்து போனாரு. கொலைக்கு பிறகு இது கொள்ளையர்களோட வேலைன்னு காட்ட ரூம்ல இருந்து சில பொருட்களை திருடுனாங்க. நாய்கள் வந்து துப்பு துலக்க கூடாதுங்கிறதுக்காக செரினை வர சொல்லி மிளகாய் தூளை கொண்டு வந்து ரூம் முழுக்க போஸ்கர் உடம்பு மேலையும் தூவி விட்டுட்டு 3 பேரும் தப்பிச்சு போனாங்க. செரினுக்கு அப்போ 27 வயசு தான். செரினோட வாக்கு மூலம் போன் கால் பதிவுகள் எல்லாத்தையும் வச்சு கொலை நடந்த 4 நாள்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆளை பிடிச்சாங்க. டிசம்பர் 13ஆம் தேதி 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. நீதிமன்றத்தில் 1.5 மாசத்துல விசாரணை முடிஞ்சிச்சு. செரினுக்கு இரட்டை கைதி ஆயுள் தண்டனையும் டபுள் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், மத்தவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் கிடைச்சிச்சு. சிறையில செரின் ரொம்ப சண்டை போடுற பொண்ணா இருந்திருக்கா. ஆச்சரியமா அவளுக்கு மொத்தம் 444 நாட்களுக்கு பிணை பேல் கிடைச்சிருக்கு. எப்படி இது நடந்துச்சு? இதுதான் இந்த வழக்கு. நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜீவா ரிவீல்ஸ்.